அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு நண்பான பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் மலையகத்தில் எங்களுடைய மலைய உறவுகளுக்கு ஒரு தொகுதி உதவியினை வழங்கியிருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் அங்கே ஒரு உதவி திட்டத்தை செய்திருந்தோம். இது இப்போ 2வது தடவையாக உங்களுடைய உதவியின் ஊடாக, உங்களுடைய அன்பின் ஊடாக நான் இந்த உதவியை செய்திருக்கின்றேன். இது நான் செய்யவில்லை, நீங்கள் தான் செய்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அன்பையும் உங்களுடைய உதவிக்கரங்களையும் நான் அங்கே கொண்டு போய் சேர்த்திருக்கின்றேன். இதுதான் உண்மை. இப்போ இது இன்றைய தினம் வழங்கிய உதவிக்கான நிதியினை குவைத் நாட்டிலே சேகரிக்கப்பட்ட நிதி. நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் என்னுடைய இந்த வாட்ஸ்அப் தளத்திலே இந்த நிதி யாரார் தந்தார்கள் என்றதை பதிவிட்டிருந்தேன். அதில் குவைத் என்று பதிவிட்டிருந்திருப்பேன், பார்த்திருப்பீர்கள். அங்கே பார்த்தீர்கள் என்றால் அங்கே பணியாற்றி வரும், வேலை செய்து வரும் எங்களுடைய உறவுகள் தான் அங்கே இந்த நிதியினை சேகரித்தார்கள். அதே நேரத்தில் மலையக சகோதரிகளும் இந்த நிதியினை சேகரித்து அவர்களும் தங்களுடைய பங்களிப்பை போட்டு அந்த நிதியினைத்தான் அனுப்பி அங்கே ஒரு 74,000 ரூபாய் அப்படி சேகரித்து அங்கே அனுப்பி அதற்கான உதவி திட்டத்தை தான் இன்று வழங்கியிருந்தார்கள். இது பாடசாலை ஒன்றிலே தற்காலிகமாக வசித்து வந்த எங்களுடைய உறவுகள் உதவி கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கான உதவி தான் இன்றும் வழங்கப்பட்டது. இப்போ இந்த உதவிகளுக்கெல்லாம் காரணமானவர்கள் நான் அல்ல, நீங்கள் தான். உங்களுடைய அன்பு கரங்களையும் உங்களுடைய பேரன்பையும் எங்களுடைய மக்களிடத்திலே நான் கொண்டு சேர்த்திருக்கின்றேன். உண்மையிலேயே உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்த்தி என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நான் இந்த எங்களுடைய தளத்திலே போட்டிருந்தேன். இந்த எங்களுடைய பெரியோர்கள் ஒரு 4-5 பேர்களுக்கு இந்த வீச்சியார் கதிரை, அதே போல் இந்த ஊண்டி கால் நடக்க முடியாதவர்கள் அந்த ஊண்டி நடக்கிறது, அந்த பொருட்கள் கேட்டு போட்டிருந்தேன். அதை நான் என்னுடைய முகநூல் தளத்திலையும் பதிவிட்டிருந்தேன். அந்த என்னுடைய முகநூல் தளத்திலே பார்வையிட்ட கனடாவில் வசித்து வரும் ஒரு சகோதரர் ஞானப்பிரகாசம் அண்ணா அவர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு தான் அதை வாங்கி தருவதாக சொல்லி அதற்கான பணத்தையும் அவர் அனுப்பி வைத்து இன்று அதுகள் வாங்கப்பட்டு விட்டன. அது இன்று கையளிக்கப்பட இருக்கின்றன, எங்களுடைய பெரியோர்களுக்கு கையெடுக்கப்பட இருக்கின்றன. அதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதுக்கு உண்மையிலேயே எல்லாம் ஒட்டுமொத்தமாக 47,000 செலவாக இருக்கின்றது அதனுடைய விலைகள். ஞானப்பிரகாசம் அண்ணா அவர்கள் 50,400 ரூபாய் அனுப்பியிருந்தார். போக்குவரத்து செலவுகள் எல்லாத்தையும் அவர் கணக்கு பண்ணி அனுப்பியிருக்கார் போல். உண்மையிலேயே அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோன்ற உதவிகளை எங்களுடைய உறவுகள் நீங்கள் ஏதாவதொரு இடத்திலே, எங்களுடைய நாட்டிலே ஏதாவது ஒரு இடத்திலே நீங்கள் செய்ய விரும்பினால் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய உதவியை நான் அங்கே கொண்டு போய் நேர்மையாக உண்மையாக கொண்டு போய் சேர்ப்பேன். நீங்கள் இந்த இடத்துல எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி அந்த விதத்திலே நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். ஏன்னா இது என்னுடைய கடமை. இது எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் செய்கிற ஒரு சின்ன பணி தான் இது. இதை நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒற்றுமைப்பட்டு செய்ய வேணும். அதே நேரத்தில் புலம்பெயர் தேசத்து வாழும் எங்களுடைய உறவுகளுடைய உதவிகள் என்றது சரியான முறையிலே உண்மையாக நேர்மையாக எங்களுடைய மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. அப்படி நீங்கள் உண்மையாக நேர்மையாக எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்ய விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கு நான் உங்களுக்காக பணிபுரிய நான் தயாராக இருக்கின்றேன். அதே நேரத்தில் இப்போ கணிசமான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். இப்போ என்னூடாக உதவி செய்தவர்களுக்கும் பல அமைப்புகளூடாகவோ அல்லது பல நபர்களூடாகவோ உதவி செய்தவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ள இந்த நேரத்தில் நான் விரும்புகின்றேன். ஏனென்றால் இப்போ இந்த நேரத்திலே எங்களுடைய மக்களும் எங்களுடைய நாடும் சின்னவண்ணமாக போயிருந்த நேரத்திலே நீங்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் உங்களுடைய உதவிக்கரங்களையும் நீட்டி அவர்களை மெல்லமாக மீட்டெடுத்து வருகின்றீர்கள். அவர்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றீர்கள். அதற்கு காரணம் இந்த புலம்பெயர் தேசத்து எங்களுடைய உறவுகள் தான். அதுக்கான என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே.